ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு போண்டா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேண்டாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மாவு இந்த மாதிரி எடுக்கிற பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் ஈட்டானதோ கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு சேர்த்துக்கணும். உருண்டை பிடிச்சி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து போடணும். உருண்டை பிடிச்சி சேர்த்தா போண்டா ரொம்ப ஆடாயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். போண்டா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். உள்ளேயும் வேக விடணும். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சதும் திருப்பி விட்டுருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.